அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழம். இந்த பழம் வந்து நான் இதுவரைக்கும் பார்க்காத, கேள்விப்படாத ஒரு பழம்னு சொல்லலாம். பாருங்கள், குட்டியோண்டு ஒரு பழம். இந்த பழத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஸ்குட்டி பழம். மஸ்குட்டி பழம் நானும் சாப்பிடலை இது வரைக்கும். இப்படி ஒரு பழமே நானே இப்போ தான் கேள்விப்படுது. அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்கள்ட்ட நான் வந்து கேட்டேன், இது நல்லா இருக்குமா, இது என்ன பழம்னு கேட்கும்போது, இது மஸ்குட்டி பழமா, இது வந்து இப்போதைக்கு பழுக்கலை, கொஞ்சம் கருப்பு கலராக மாறும், இது வந்து ரெட் கலராக இருக்கும்போது அது பழுத்திருக்காது, கருப்பு கலராக மாறினா தான் அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பழம் வந்து கொஞ்சம் புளிக்கும்னு சொன்னாங்க. சரி, புளிச்சாலும் பரவாயில்ல, இப்படி ஒரு பழத்தை நம்ம பறிச்சுட்டு போவோம். நிறைய கிடந்துச்சு, அப்போ பறிச்சுட்டு போவோம், பிள்ளைங்களுக்கு காட்டி கொடுக்கலாமே, இப்படி ஒரு மரம் இருக்குது, இப்படி ஒரு பழம் இருக்குது, சரி பிள்ளைங்களுக்கு காட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் நிறையவே பறித்தேன். காயாக இருக்கும்போது இந்த க்ரீன் கலரில் தான் இருக்கும். இந்த பாருங்கள், க்ரீன் கலரில் தெரியுது, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, அப்போ நமக்கும் தெரியாது, நமக்கு இந்த வீடியோ போட்டால் தெரிஞ்சவங்களாவது சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழம் எப்படி இருக்கும். இது உங்கள் வீட்டில் இருந்துன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், இந்த பழம் என்ன பழம், இதுக்கு பேர் எப்படி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பழம் பறித்தேன், பிள்ளைங்களும் கொண்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு பழம் எடுத்து நான் சாப்பிட்டு பார்த்தேன், சரி எப்படி இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் புளிப்பாக இருந்து, ஆனால் நல்லா இருந்து. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.